குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஆக்சுவலாக ரிஃப்ளெக்ஷனை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா? டிங்கிறது R2லேருந்து R2க்கு போகக்கூடிய மேப்பு linear transformation கொடுத்துட்டாங்க which maps each point in R2 into its reflection on the x-axis reflection, y-axis reflection. இந்த மாதிரி ரெண்டு மேப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு பேசிஸ் எலமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இது பேசிஸ் ஃபார் R2ன்னு கொடுத்துட்டு டிட்டர்மெண்ட்டு ட்ரேஸ்லாம் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க மேப்பு வந்து நம்ம தான் எடுக்கிறோம். ஸோ ரிஃப்ளெக்ஷனாக எக்ஸ்-ஆக்சிஸ்னு அர்த்தம். ஆக்சுவலாக என்னென்னா இதென்ன எக்ஸ்-ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ஸ் பண்ணும். ஸோ இங்கே ஒவ்வொரு பாயிண்ட் இது எக்ஸ்-ஆக்சிஸ்னு வரும். இங்கே பட்டிங்க ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். நமக்கு தெரியுமே ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படி தானே டினோட் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேஷன்ஸ். ஓகேவா? ஓகே. ஆக்சுவலாக எக்ஸ் கமா ஒய்னு இருக்குங்க. இங்கே எக்ஸ்-ஆக்சிஸில் பட்டு என்ன ஆகும்? இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸ் கமா ஒய் டேஷ்னு இமேஜ் கிடைக்கும். எக்ஸ் கமா மைனஸ் ஒய்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதான் இந்த ரிஃப்ளெக்ஷனாக எக்ஸ்-ஆக்சிஸ். ஓகேவா? இது ஓகே. இது நம்ம இந்த மாதிரி வேர்டில் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி எழுதிட்டு இது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். இப்போ மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மேட்ரிக்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்களே இது பேசிஸ் எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம நினச்சிடலாம் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? இப்போ இதோட டிட்டர்மெண்ட்டு தான் இந்த டீயோட டிட்டர்மெண்ட்டு. இதோட ட்ரேஸ் தான் டீயோட ட்ரேஸ். இதோட ஐகன் வேல்யூஸ் தான் அதோட ஐகன் வேல்யூஸ். இது டயகனலிசபிள், அது டயகனலிசபிள். ஓகேவா? இது சிங்குலர்னா அது சிங்குலர், நான் சிங்குலர் இவ்வளோ தான் விஷயம். டி வந்து டெட்டு டி வந்து என்னது -1 வருது. ஸோ இதோட டிட்டர்மெண்ட் தான் இதோட டிட்டர்மெண்ட். ரைட்டுங்களா? அதேமாதிரி ட்ரேஸ் என்னது 0ன்னு வந்துடும். ஓகே. வேறு என்ன கண்டுபிடிக்கணும்? 1 1 ஆன்ட்டுலாம் செக் பண்ணலாமா? 1 to 1 வருமா? ஆக்சுவலாக ரேங்க் என்ன வந்துருச்சு பாருங்கள். ரேங்க் வந்து 2 வந்துருச்சா? ஆமாம், 1 1 வந்துடும். ஆன்ட்டு இன்வெர்டபிள் வந்துருச்சு இல்லை? ஸோ 1 1 ஆன்ட்டு வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஆக்சுவலாக இங்கே எப்படி ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்னா இங்கே எப்படி போடும்? இது ஒய் ஆக்சிஸா? இப்போ இங்கே உள்ள பாயிண்ட்ஸ்லாம் இங்கே பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பட்டு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. இது பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த ஹைட் அதாவது நம்ம பிளேன் மிரர் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் இமேஜ் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும் ஃப்ரம் த அந்த இதிலிருந்து மிரர்லேருந்து. அதே தான் இங்கேயும். சரிங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இது பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இது இமேஜ் எப்படி வரும்னா -x, yன்னு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இமேஜ். ஓகே. இங்கே ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் இதில் பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே எழுதியிருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்ரிக்ஸில் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம். இந்த மாதிரி என்ன செய்றீங்க? பேசிஸ் எடுத்துக்கணும். இதே பேசிஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு மேட்ரிக்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். அதுலேருந்து என்ன செய்யலாம்? ட்ரேஸு, டிட்டர்மெண்ட்டு, ஐகன் வேல்யூஸ் எல்லாமே சொல்லிடலாம். ஐகன் வேல்யூஸு, மினிமல் பாலினாமியல், டயகனலிசபிளா இல்லையா எல்லாமே நீங்கள் சொல்லிடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிங்கிறது R2லேருந்து R2க்கு போகிற மேப்பு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். இது பேசிஸ் கொடுத்துட்டாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுக்கு மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு டிட்டர்மெண்ட்டு, ட்ரேஸு, ஐகன் வேல்யூஸ், மினிமல் பாலினாமியல், கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல், டயகனலிசபிளா இல்லையா அப்படின்னு நீங்கள் எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது இங்கே பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா R2லேருந்து R2க்கு போகக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். சரிங்களா? ரிஃப்ளெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், ரிஃப்ளெக்ஷன் ஒய் ஆக்சிஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா R3லேருந்து R3க்கு ஒரு மேப் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ரிஃப்ளெக்ஷன் எங்கே நடக்குதுன்னா ரிஃப்ளெக்ஷன் அபவுட் XY பிளேனில் நடக்குது. சரிங்களா? ஆக்சுவலாக இது என்னென்னு பாருங்கள். இதான் ஃபஸ்ட்டு XY பிளேனில் ஒரு ரிஃப்ளெக்ஷன், அடுத்து XZ பிளேனில் ரிஃப்ளெக்ஷன், அடுத்து YZ பிளேனில் ரிஃப்ளெக்ஷன். இதெல்லாம் முக்கியமான ரிஃப்ளெக்ஷன்ஸ். சரிங்களா? சம்டைம்ஸ் இந்த வேர்ட்லேயே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுக்காம சம்டைம்ஸ் வேர்டில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அந்த மாதிரி எழுத தெரியணும். ஓகேவா? ஆக்சுவலாக என்னென்னா இது XY பிளேனாங்க. இப்போ என்ன ஆகும்? அதே தான் சேம் கான்செப்ட். XYZங்கிறது எனி பாயிண்ட் இன் R3. இப்போ என்ன பண்ணோம்? இது இங்கே பட்டு இங்கே அதே டிஸ்டன்ஸ் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? இந்த பக்கம். ஸோ டைரெக்ஷன் மாறும். இசட்டோட டைரெக்ஷன் மாறும். அப்போ XYலாம் அப்படியே இங்கே போட்டோம். ஏன்னா அதோட இமேஜ் தானே. XYலாம் அப்படியே வரும். இசட்டோட இது மட்டும் மாறும். ஏன்னா XY பிளேன்லாம் இசட் வந்து -z மாறும். சரிங்களா? அதே நேரத்தில் XZ பிளேன் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? Y வேல்யூ மட்டும் சைன் சேஞ்ச் ஆகி வரும். ஓகேவா? அதே மாதிரி YZ பிளேனில் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகிடும். அப்படி நெகட்டிவாக மாறி வரும். சரிங்களா? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ரைட்டுங்களா? ரைட். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு பேசிஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். ரிஃப்ளெக்ஷன் ஆன் XY பிளேனில் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது பேசிஸ்ன்னு எடுத்துக்கலாமா? பேசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி எழுதிடலாம். இந்த மாதிரி T of 0 இமேஜ்லாம் கண்டுபிடிச்சிட்டு லீனியர் காம்பினேஷன் பேசிஸ் எலமெண்ட்ஸ் தான் எழுதிடலாம். இதை வச்சு நம்ம இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது வந்து என்னன்னா டைமென்ஷன் R of T வந்து 3 வந்துருமா? ஆனால் 3 ரேங்க் வந்து 3ன்னு வந்துருச்சு.
ஓகேவா? அப்போ டி வந்து ஆன் டூ வந்துடும். ஸோ ரெண்டுமே இந்த டொமைன் கோடமே சேமாக ஆட்டோமேட்டிக்காக 1 to 1 வந்துடும். ஓகேவா? டெட் டி கேட்டாங்கன்னா இந்த ப்ராடக்ட் தானே, இந்த இதோட டிட்டர்மெண்ட் தான் இதோட டிட்டர்மெண்ட் கேட்டா இப்போ -1 வந்துடும். ட்ரேஸ் கேட்டாங்கன்னா 1. சரிங்களா? ரைட். இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக பேசிஸ் மாற மாற மேட்ரிக்ஸ் மாறும், எல்லா கான்செப்ட்டும் மாறும். சரிங்களா? இந்த பேசிஸை வச்சு தான் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த பேசிஸுக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு, வேறு பேசிஸுக்கு வேறு மேட்ரிக்ஸ் கிடைக்கலாம். சரிங்களா? இது நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ப்ரொஜெக்ஷன். இப்போ பார்த்து ரிஃப்ளெக்ஷன். ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா R2லேருந்து R2க்கு போகக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். R2லேருந்து R2க்கு போட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ் பார்த்தோம். செகண்ட் என்ன பார்த்தோம்? R3லேருந்து R3க்கு போகக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் அபவுட் பிளேனில். சரிங்களா? பிளேனில் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொஜெக்ஷன் பண்ண போகிறோம். ப்ரொஜெக்ஷன் இருந்தாலும் டைமென்ஷன் வந்து லெஸ் ஆகும், அவ்வளோதான் கதை. சரிங்களா? இப்போ R2லேருந்து R2க்கு ஆக்சுவலாக இது என்னென்னா இது ப்ரொஜெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? R2ல ஒவ்வொரு பாயிண்ட் என்னது எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், இது வந்து ஒய் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. சரிங்களா? இந்த ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ XYங்கிற எனி பாயிண்ட் இன் R2 என்ன பண்ணோம், இங்கே உள்ள ஒவ்வொரு பாயிண்ட் என்னது இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணும், எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் பண்ணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்னது ஒய் கோஆர்டினேட் 0 ஆகும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இங்கே எல்லா பாயிண்ட்ஸும் என்னது இங்கே உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணும், இங்கே உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணும். அவ்வளோதான். ஸோ இதான இது ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? ப்ரொஜெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். அதுமாதிரி ப்ரொஜெக்ஷன் ஒய் ஆக்சிஸ்னு அதே தான். இங்கே உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே, இங்கே உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே. ஓகே. ரைட். ஸோ இப்போது இது எழுதிட்டுனா இது வழக்கம் போல் என்னது டி ஆஃப் எக்ஸ் ஒய்யை ப்ரொஜெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போது பேசிஸ் எலமெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க, 1 1 0 1 கொடுத்துட்டாங்க. அப்போது 1 1ஓட இமேஜ் இந்த மாதிரி எழுதிக்கலாம், 0 1 இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதை வந்து லீனியர் காம்பினேஷன் பேசிஸ் எலமெண்ட்ஸாக எழுதிட்டு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதோட ரேங்க் வந்து 1 வந்துருப்பா, 1 தானே ரேங்க். ஓகே. ஸோ அதனால் என்ன வரும்னா R of t வந்து 1 வந்துடும், t வந்து நாட் ஆன் டூ. ஓகே. ஸோ நாட் ஆன் டூ, ஸோ ரெண்டுமே சேம். ஆன் டூ வரலைன்னா 1 to 1 வராது. சரிங்களா? ஸோ அதனால் என்ன வரும்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் டி கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மெண்ட் டி என்ன வரும்னா 0 வந்துடும். சரிங்களா? ஓகே. ட்ரேஸ் கேட்டாங்கன்னா 1. ஓகே. இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே தான். இது என்ன ப்ரொஜெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ரைட். நீங்களே பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த பேசிஸ் எலமெண்ட்டை வந்து 1,1 0,1 கொடுத்துட்டாங்க. இதோட இமேஜ் கண்டுபிடிக்கிறோம், அது லீனியர் காம்பினேஷன் பேசிஸ் எலமெண்ட்ஸ் எழுதி அதை வச்சு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு எல்லாமே சொல்லிடலாம். சரிங்களா? 1 1 R2 எல்லாமே சொல்லிடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னன்னா R3லேருந்து R3க்கு மேப் போகுது. இங்கே ப்ரொஜெக்ஷன் ஆன் XY பிளேனில் ப்ரொஜெக்ட் பண்ணுது. அப்போ இங்கே என்னது XY பிளேனில் ப்ரொஜெக்ட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? XY பிளேனில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும், Z வேல்யூ 0 ஆகும். அவ்வளோதான். நான் XY பிளேனோட ஈக்குவேஷன் இது Z = 0 தானே, அவ்வளோதான். ஓகேவா? XY பிளேனில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்னது Z வேல்யூ 0 ஆகும், XZ பிளேனில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது Y வேல்யூ 0 ஆகும், YZல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது X வேல்யூ 0 ஆகும். X ஈக்குவேஷன் என்னது Y0 Z0, அவ்வளோதான். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேவா? டேரெக்டாக கேட்பாங்க, வேர்ட் ப்ராப்ளம் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா பேசிஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் தான் கொடுத்துருக்காங்க. டீங்கிற மேப் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த எலமெண்ட்டோட இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 3 எலமெண்ட் இமேஜ் கண்டுபிடிச்சிட்டு அது லீனியர் காம்பினேஷன் பேசிஸ் எலமெண்ட்ஸாக எழுதுகிறேன். மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. R of t வந்து 2 வந்துருச்சு. ஓகேவா? அப்போ t வந்து நாட் ஆன் 2, ரேங்க் வந்து 3 வரணும். சரிங்களா? R of t வந்து 1 1 ட்ரையாங்கிளாலிட்டி தியரத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ t வந்து நாட் ஆன் 2. டிட்டர்மெண்ட் t கண்டுபிடிக்கிறேன் 0, ட்ரேஸ் t கண்டுபிடிக்கிறேன் 2. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த XY பிளேனுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த XZ பிளேன், YZ பிளேன், X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ், Z ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டு கொஷின்ஸ். ஓகேவா? என்ன விஷயம்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வேர்டில் கொடுத்துருப்பாங்க, வேர்டில் கொடுத்து அந்த மாதிரி மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பேசிஸ் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் இங்கே பேசிஸ் டொமைன் கோடம் ரெண்டுக்குமே சேம் பேசிஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இங்கே ஒன்று கொடுக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக அது MCQனால அப்படி டேரெக்டாக சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ட் டைப்ஸ்னால் இங்கே வேறு பேசிஸ் கொடுப்பாங்க, இங்கே ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கொடுக்குறாங்க. அப்படி இல்லாமல் நான் வேறு பேசிஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக போகும். ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் நீங்களாம் திங்க் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
டைமென்ஷன் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் V to U வந்து 12 கொடுத்துட்டாங்க. இதோட டைமென்ஷன் என்னென்ன பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியுமே 12 என்ன பாசிபிள், 1 into 6, 2 into 1 into 12, 2 into 6, 3 into 4, 3 into 4, 4 into 3 எல்லாமே இங்கே ஸோ எல்லாமே பாசிபிள் தான். சரிங்களா? அந்த மாதிரி இங்கே காம்பினேஷன் போட்டுக்கோங்க. ஸோ 1 இங்கே 12 போட்டுக்கோங்க, இங்கே 12 இங்கே 1 போட்டுக்கோங்க, அடுத்து 2 இங்கே 6, இங்கே 6 இங்கே 2, இங்கே 3 இங்கே 4, இங்கே 4 இன்ட்டு இங்கே 3, வேறு என்ன போட்டுக்கலாம், 3 4 அவ்வளோதானே. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இங்கே வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். இதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோஸில் போட்டாச்சு. ரைட்டுங்களா? அதை பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா இதை நம்ம பார்த்தது ஆக்சுவலாக என்னது 6ல் தானே கேட்டிருக்காங்க. 6ல் இது எது ஒரு சொல்லுங்க பார்ப்போம். எது நாட் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருமா பாருங்கள். ஒவ்வொரு 6லலாம் கொடுத்தா பிரச்சனை வராது. ஸோ 6ல் கொடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை வராது. லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக வந்துடும். இது கான்ஜுகேஷன் ஆல்வேஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது வராது. என்னென்னா இது வராது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வராது, இதுவும் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வராது. ஓகே, இப்போ இதுக்கு நாட் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இது ரெண்டுமே ஆன்சர். ரைட்டுங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியமான கொஷின், ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். இப்போது விங்கிறது செட் ஆஃப் ஆல் n cross n மேட்ரிசஸ், மேட்ரிக்ஸோட என்ட்ரிஸ்லாம் ஆரில் இருக்குது. ஸோ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு ஆர். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். T of A வந்து A plus A transpose by 2ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வாட் இஸ் திஸ் A plus A transpose 2ங்கிறது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக என்னென்னா ஏல உள்ள ஒவ்வொரு மேட்ரிக்ஸையும் இங்கே உள்ள ஏதோ ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு நான் என்ன செய்கிறேன், அசைன் பண்ணுறேன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து இது என்னது ஆல்ரெடி சொல்லியிருப்போம். எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும், எந்த ஒரு n cross n மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கலாம், A plus A transpose by 2 plus A minus A transpose by 2ன்னு எழுதிக்கலாம். இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும், இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். நமக்கு தெரியும், ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அந்த லாஜிக்கில் இந்த கொஸ்டின் செட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு மேட்ரிக்ஸையும் என்னது இங்கே உள்ள சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு மேப் பண்ணியிருக்கு. இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து இந்த இது என்னென்னா ஏல உள்ள ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் இங்கே உள்ள ஸ்கியூ சிமெட்ரிக்கு மேப் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்போ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பாருங்கள், வந்துடும். ஓகேவா? இப்போ நான் கர்னல் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? கர்னல் என்ன வரும் பாருங்கள். A of Vன்னு எடுத்துக்கலாமா, ட்ரேஸ் A 0ன்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக T of A 0, T of A என்னன்னு A plus A trans by 2, இங்கே 0ன்னு வந்துடும். அப்போ A equal -8. அப்போ அந்த செட் ஆஃப் ஆல் Q சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆல்ரெடி நான் இதுக்கு வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ டைமென்ஷன் வரும் இது 1 + 2 + up to n-1. ஓகேவா? n-1ன்னு வரும். இதை சம்மன்னு தெரியும். சம்மன் டைமென்ஷனாக கர்னல் கிடச்சிரும். இப்போ ரேங்னாலிட்டி தேர்தல் யூஸ் பண்ணி டைமென்ஷன் R of Tன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். T of A இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இப்போ T of A வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். T of A 0ன்னு அர்த்தம் திஸ் வேல்யூ 0னா A equal A transfer வரும். ஆக்சுவலாக என்னது செட் ஆஃப் ஆல் n cross n ரியல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ். ஓகேவா? மேட்ரிசஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு டைமென்ஷன் தெரியும். 1 + 2 + up to n தெரியும். அப்போ n × n + 1 பை ரேங்னாலிட்டி தேர்தல் யூஸ் பண்ணியாச்சுன்னா எனக்கு என்ன சொல்லலாம், R of Tயோட டைமென்ஷன் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஆக்சுவலாக என்ன n நாட் ஈக்குவல் எம்னு கொடுத்தாச்சு. T1ங்கிறது Rnலேருந்து Rmக்கு போகிற லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். T2ங்கிறது Rmலேருந்து Rnக்கு போகிற லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். T1 T2 வந்து பைஜெக்டிவாக இருக்குது. அப்படியே அந்த 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இதில் நான் வீடியோ ஒரு நோட்ஸ் நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? அந்த நோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சம் போட போகிறோம். இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். சப்போஸ் காம்போசிஷன் பைஜெக்டிவாக இருந்துச்சுன்னா இந்த T1 வந்து 1 to 1 இருக்கும், T2 on 2 இருக்கும். அதை யூஸ் பண்ணி பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போது T1 காம்போசிஷன் T2 வந்து இந்த மாதிரி RM to RMன்னு வந்துடும். இப்போ T1 காம்போசிஷன் T2 வந்து பைஜெக்டிவ் கொடுத்துட்டாங்க. அப்போது T2 வந்து 1 to 1 இருக்கும், T2 on 2 இருக்கும். அப்போது T2 1 to 1 அர்த்தம் இதோட கர்னல் வந்து 0ன்னு தெரியும், கர்னலோட டைமென்ஷன் 0ன்னு தெரியும். சரிங்களா? T1 on 2னா இதோட R of T வந்து எம்னு தெரியும். ஆனால் T1ங்கிறது என்னது இதானே, T1ங்கிறது Rnலேருந்து Rmக்கு போகக்கூடிய மேப்பு. இப்போது ரேஞ்ச் ஆஃப் T1 வந்து எம்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இது நான் இதிலேருந்து எழுதுகிறேன். அப்புறம் நான் இதுக்கு ரேங்னாலிட்டி தியரி யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ரேங்னாலிட்டி தியரி யூஸ் பண்ண நான் வரும் எம்னு வந்துருமா, T2
ஓகே, இது எம்னு வந்துடும். ரேங்க் நல்டி தியரம் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு நான் ரேங்க் நல்டி தியரம் யூஸ் பண்ணுறேன். அப்போது ஸோ இதுதான் என்ன ஒரு ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இதெல்லாம் வராது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டீங்கிறது என்ன, ஆக்சுவலாக இது என்னது, செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி அட்மோஸ்ட் என், சரிங்களா, அட்மோஸ்ட் nth டிகிரி பாலினாமியல். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து இது ஒரு இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு ஆர், இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர். ஓகேவா? ஆக்சுவலாக இது டிஃபரன்ஷியேஷன் மேப், இது இன்டகிரேஷன் மேப், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. இது என்னென்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. எஸ், இஸ் இஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. இது வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.